நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. பிறந்து ஒரு மாதம் கூட நிறைவடையாத பச்சிளம் குழந்தையுடன் மருத்துவமனைக்கு ஓடிய பெற்றோர். குழந்தையின் உடல் அனல் போல் கொதிப்பதாக கண்ணீர். குழந்தையின் உடலில் இருந்த தழும்புகளை பார்த்து அதிர்ந்து நின்ற டாக்டர். பச்சிளம் குழந்தையின் உடலில் இரும்பு கம்பியால் சூடு வைத்தது ஏன்? பெற்றெடுத்த தாயும் தந்தையுமே கொடூரர்களாக மாறியது எதற்காக? பிள்ளைக்கு உடம்பெல்லாம் கொதிக்குது டாக்டர், என்னன்னு பாருங்க, ரொம்ப பயமா இருக்குன்னு கண்ணீரோடையும் முகத்துல பதட்டத்தோடையும் சொல்லியிருக்காங்க குழந்தையோட அப்பா அம்மா. உடனே குழந்தைய பரிசோதனை பண்ணி பார்த்தப்ப உடம்பு அனலா கொதிச்சிருக்கு. அப்புறம் குழந்தைய வச்சிருந்த துணியை எடுத்துட்டு பார்த்தா உடம்பு முழுக்க சூடு போட்ட தடம் இருக்கு. பிறந்து ஒரு மாசம் மட்டுமே ஆன குழந்தையோட உடம்புல இரும்பு கம்பியால சூடு வச்ச மாதிரி இருக்கே, அதுவும் ஒரு இடத்துலயோ 2 இடத்துலயோ இல்லை, 40 இடத்துல சூடு வச்சிருக்காங்களேன்னு ஷாக் ஆன டாக்டர்களும் நர்ஸுகளும் குழந்தையோட அம்மா அப்பா கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் டாக்டர், முதல்ல குழந்தைய காப்பாத்துங்க, காய்ச்சலுக்கு ஏதாச்சும் ஊசி போடுங்கன்னு மழுப்பலா பதில் சொல்லியிருக்காங்க. இதுல ஏதோ வில்லங்கம் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்ட டாக்டர்கள் உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த போலீஸ் குழந்தையோட அம்மா அப்பா கிட்ட விசாரிச்சப்பதான் குழந்தையோட உடம்புல இருந்த கொப்பளத்துக்கு பின்னாடி உள்ள அதிர்ச்சி விஷயமே தெரியும். ஒடிசா நபரங்பூர் பக்கத்துல உள்ள ஹண்டல் படாங்கிற கிராமத்தை சேர்ந்த தம்பதிக்கு கடந்த பிப்ரவரி மாசம் ஆண் குழந்தை பிறந்தது. பிறந்து முழுசா ஒரு மாசம் கூட நிறைவடையாத நிலையில குழந்தைக்கு காய்ச்சல் ஏற்பட்டிருக்கு. பிள்ளைக்கு காய்ச்சல்னு தெரிஞ்சதும் நேரா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகாம பக்கத்துல உள்ள ஒரு ஜோசியக்காரர் கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க. குழந்தைய பார்த்த ஜோசியர், குழந்தையோட உடம்புக்குள்ள ஏதோ தீய சக்தி புகுந்திருக்கு, அந்த தீய சக்தி உடம்பு முழுக்க பரவிடும், இப்படியே விட்டா கூட இருக்கிறவங்க உடம்புக்குள்ளேயும் தீய சக்தி புகுந்துரும்னு சொல்லியிருக்காரு. அந்த தீய சக்தி ரொம்ப கொடூரமானது, அது உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்களை யாரையும் நிம்மதியா இருக்கவே விடாது, சீக்கிரம் அதை விரட்டி அடிக்கணும்னு டெரர் வாய்ஸ்ல சொல்லியிருக்காரு. அந்த தீய சக்தியை விரட்டி அடிக்க இப்ப நாங்க என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காங்க குழந்தையோட அம்மாவும் அப்பாவும். அதுக்கு ஒரு வழி இருக்கு. இரும்பு கம்பிய தீயில வாட்டி அதாலேயே குழந்தையோட தலையிலையும் நெஞ்சிலையும் வயிற்றுலையும் சூடு வைக்கணும். ஏன்னா தீய சக்தி அந்த 3 இடத்துல தான் குடி இருக்கு. சூடு வச்சாதான் அந்த தீய சக்தி பயந்து ஓடி போயிரும்னு சொல்லியிருக்காரு அந்த ஜோசியர். ஜோசியர் சொன்னதெல்லாம் வேத வாக்கா நினைச்சிட்டு இருந்த குழந்தையோட பெற்றோர், நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடுறோம் சாமி, அதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதான்னு கேட்டிருக்காங்க. இது மட்டும் பண்ணிட்டா உங்க வீட்டுல இனிமே தீய சக்தி அண்டாது, ஜெகஜோதியா இருப்பீங்கன்னு இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போன பெற்றோர் இரும்பு கம்பியை எடுத்து தீயில வாட்டி கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம பிறந்து ஒரு மாசம் கூட ஆகாத பச்சை குழந்தையோட தலையில நெஞ்சில வயிறுலன்னு உடம்பு முழுக்க சூடு வச்சிருக்காங்க. அதுவும் ஒரு முறையோ 2 முறையோ இல்லை, கிட்டத்தட்ட 40 முறை சூடு வச்சிருக்காங்க. இரும்பு கம்பியால சூடு வச்சா பெரியவங்களே தாங்க மாட்டாங்க, இதுல பச்சிளம் குழந்தைக்கு மனசாட்சியே இல்லாம சூடு வச்சிருக்காங்க. வலிக்குது எரியுதுன்னு வாயை திறந்து சொல்லக்கூட முடியாத குழந்தை கதறி அழுதுருக்கு. அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்திக்காத பெத்தவங்க 40 முறை சூடு வச்சுட்டு சாமி முன்னாடி நின்று கையெடுத்து கும்பிட்டு வழிபாடு நடத்துற மாதிரி வலியிலையும் எரிச்சலையும் துடிச்சிட்டு இருந்த அந்த குழந்தை முன்னாடி நின்று கையெடுத்து கும்பிட்டு வழிபாடு நடத்திட்டு இருந்ததா சொல்லப்படுது. குழந்தையோட உடம்புல 40 முறை சூடு வச்சா காய்ச்சல் சரியாகிரும்னு அப்பா அம்மான்னு ஒட்டுமொத்த குடும்பமும் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே குழந்தைக்கு காய்ச்சல் பயங்கரமா அதிகரிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் குழந்தைய வேக வேகமா தூக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அடுத்துதான் இப்படி ஒரு கொடூர விஷயமே வெளியே தெரிஞ்சிருக்கு. இப்போ உயிருக்கு ஆபத்தான நிலையில உள்ள குழந்தைக்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளிச்சிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா வழக்கு பதிவு பண்ணியிருக்கிற போலீஸ் குழந்தையோட பெத்தவங்க கிட்டையும் சொந்தக்காரங்க கிட்டையும் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. முழுமையான விசாரணைக்கு அப்புறம் குழந்தையோட அம்மா அப்பாவை கைது பண்ண வாய்ப்பு இருக்கிறதாகவும் போலீஸ் தரப்புல சொல்லப்படுது. அதோட குழந்தையோட உடம்புல சூடு வைக்க சொன்ன ஜோசியக்காரனையும் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க.
ஒடிசால மட்டும் இல்லை, நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் மூட நம்பிக்கைங்கிற பேரில் இந்த மாதிரியான அக்கிரமம் தினமும் நடந்துட்டு தான் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட கேரளாவில் ஏகாதசி அன்னைக்கு உயிர் போச்சுன்னா நேராக சொர்க்கத்துக்கு போயிடலான்னு நினச்சி கோயில் அர்ச்சகர் ஒருவரை அவரது குடும்பத்தினரே மண்ணுக்குள்ளே புதைச்சி சமாதி கட்டின சம்பவம் நடந்துச்சு. இது போன்ற சம்பவங்களை தடுக்க பொதுமக்கள் கிட்ட போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்த அரசாங்கம் முன் வரணும். மூட நம்பிக்கைங்கிற பேரில் மனுஷங்களோட உயிரோட விளையாடுறவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு மக்கள் வலியுறுத்தியிருக்காங்க. இரவு நேரத்தில் கேட்ட ஏசப்பா சத்தம், ஜெபம் செய்கிறார்கள் என நினைத்த அக்கம் பக்கத்தினர். சிறிது நேரத்திற்கு பின் வீட்டை திறந்து பார்த்தவர்களுக்கு அதிர்ச்சி. கழுத்து நெரிக்கப்பட்டு ஒரே கட்டிலில் சடலமாக கிடந்த தாய் மகள். வீட்டில் இருந்த 13 பவுன் தங்க நகைகள் மாயம். நகைக்காக அரங்கேறிய கொடூரமா? குற்றவாளிகள் சிக்கினார்களா? நடந்தது என்ன? நைட்டு எல்லாரும் தூங்க போகிற நேரத்தில் ஒரு வீட்டில் இருந்து ஏசப்பா ஏசப்பான்னு பயங்கர சவுண்டு கேட்டிருக்கு. வீட்டுக்குள்ளே இருந்த தாயும் மகளும் தான் ஏசப்பா ஏசப்பான்னு கத்திருக்காங்க. தினமும் ஜெபம் பண்ணுவாங்க, அதே மாதிரி இன்றைக்கும் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் சாதாரணமாக நினச்சி கண்டுக்காமல் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பக்கத்து வீட்டில் உள்ளவங்க சந்தேகப்பட்டு அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே போனவங்களுக்கு ஒரு நிமிஷம் மூச்சே நின்று போயிருக்கு. ஏன்னா அங்கே தாய் மகள் 2 பேருமே கட்டிலில் சடலமாக கிடந்திருக்காங்க. தூத்துக்குடி எட்டயபுரம் பக்கத்தில் உள்ள மேல நம்பிபுரத்தை சேர்ந்தவர் பூவன். கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆசிரியராக வேலை பார்த்துட்டு ரிட்டையர்ட் ஆனவர். ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துட்டார். அவரோட மனைவி பேர் சீதாலட்சுமி. இவங்களுக்கு 2 மகள்கள், 1 மகன் இருந்திருக்காங்க. அதில் ஒரு மகனும் ஒரு மகளும் ஏற்கனவே இறந்துட்டதா சொல்லப்படுது. இன்னொரு மகள் பேர் ராமஜெயந்தி. இவங்களுக்கு திருமணமாகி கொஞ்ச வருஷத்திலேயே கணவர் கூட மனஸ்தாபம் ஏற்பட்டு தாய் வீட்டுக்கு வந்திருக்காங்க. பூவன் இறந்ததுக்கப்புறம் மேல நம்பிபுரம் வீட்டில் 75 வயசான சீதாலட்சுமியும் 45 வயசான அவங்க மகள் ராமஜெயந்தியும் தனியாக தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. பூவனோட பென்ஷன், அப்புறம் கோவில்பட்டியில் உள்ள வீட்டோட வாடகை, இதை வச்சு குடும்பம் நடத்திட்டு இருந்திருக்காங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்து மதத்திலிருந்து கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினதா சொல்லப்படுது. கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினதுலேருந்தே தினமும் காலையிலையும் நைட்லையும் வீட்டில் வச்சே தாயும் மகளும் ஜெபம் பண்ணுவாங்களாம். அப்போ அவங்க ஜெபம் பண்ணுற சவுண்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கேட்குமா. அப்படி தான் திங்கக்கிழமை நைட்டு 8 மணிக்கு சீதாலட்சுமி ராமஜெயந்தி வீட்டில் இருந்து ஏசப்பா ஏசப்பான்னு கத்துற சவுண்டு கேட்டிருக்கு. எப்பவும் ஜெபம் பண்ணுவாங்க, அதே மாதிரி தான் இருக்குன்னு பக்கத்தில் உள்ளவங்க நினச்சிருக்காங்க. எப்பவும் இப்படி சவுண்டு கேட்காதே, அவங்க ஜெபம் பண்ணால் அது வேற மாதிரி இருக்குமே, இந்த சவுண்டு வித்தியாசமாக ஏசப்பா ஏசப்பான்னு கேட்குதேன்னு அப்போவே பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் வந்திருக்கு. ஆனால் நைட்டு நேரங்கிறதுனால யாரும் வீட்டை விட்டு வெளியே போய் பார்க்கல. ஆனாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு பக்கத்து வீட்டில் உள்ளவங்க சவுண்டு கேட்டு அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தப்ப தான் சீதாலட்சுமியும் ராமஜெயந்தியும் கட்டில் இறந்து கிடந்தது தெரிஞ்சிருக்கு. போலீஸ் வந்து 2 பேரோட சடலத்தையும் கைப்பற்றி தூத்துக்குடி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. முதல் கட்ட விசாரணையில் 2 பேரும் கழுத்தை நெரிச்சு கொல்லப்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, வீட்டில் இருந்த 13 பவுன் தங்க நகைகள் மாயமாகியிருக்கிறதாகவும் போலீஸ் தரப்பில் சொல்லப்படுது. ஆக மொத்தம் ஏசப்பா ஏசப்பான்னு கேட்ட சத்தம் அவங்க ஜெபம் பண்ணதுனால வந்த சத்தம் இல்லை, யாரோ அவங்கள கொலை பண்ண ட்ரை பண்ணப்போ தான் அவங்க ஏசப்பா ஏசப்பான்னு கத்திருக்கிறாங்கங்கிறது ரொம்ப லேட்டாக தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அடுத்தது சம்பவ இடத்துக்கு மோப்பனாய் வரவழைக்கப்பட்டுச்சு. அதோட தடயவியல் மற்றும் கைரேகை நிபுணர்களும் சம்பவ இடத்துக்கு வந்து ரேகைகளை பதிவு செஞ்சாங்க. இதுக்கு நடுவில் வீட்டில் இருந்த ராமஜெயந்தியோட செல்ஃபோன் காணாமல் போயிருக்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஃபோன் எங்கே இருக்குன்னு சிக்னல் வச்சு ட்ரேஸ் பண்ணப்ப மேல நம்பிபுரத்துலேருந்து கோட்டூர் போகிற சாலையில் கீழே கடந்திருக்கு. அதை கைப்பற்றின போலீஸ் வீட்டில் இருந்த செல்ஃபோன் கோட்டூர் ரோட்டுக்கு எப்படி போச்சுங்கிறத பற்றியும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. சுற்றிலும் கிராம பகுதியாக இருந்ததுனால சிசிடிவி கேமராக்களும் பெரிய அளவில் இல்லை. அதனால் குற்றவாளிங்க யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதே போலீஸ்க்கு பெரிய சவாலாக இருக்குது. சந்தேகத்தின் பேரில் 10 பேரை பிடிச்சு போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. வீட்டில் இருந்த 13 சவரன் நகை காணாமல் போயிருக்கிறதால கொள்ளை கும்பல் தான் வீட்டுக்குள்ளே புகுந்து தாய் மகளை கொண்டுட்டு நகையை திருடிட்டு போனாங்களா,
இல்ல 2 பேருக்கும் பாலியல் ரீதியான துன்புறுத்தல் நடந்துச்சா அப்படிங்கிற பல்வேறு கோணங்கள்ல தீவிர விசாரணை நடந்துட்டு இருக்கு. இன்ஸ்டாவில் இளம் பெண்ணுடன் ராணுவ வீரருக்கு மலர்ந்த காதல். அடுத்த சில நாட்களில் ஏலகிரிக்கு அழைத்து சென்று திருமணம். தாலி கட்டிய கையுடன் ஊட்டிக்கு சென்று ஹனிமூன். 4 நாட்கள் குடும்பம் நடத்திவிட்டு இனி நம் இருவருக்கும் ஒத்து வராது என இளம் பெண்ணை கை கழுவிய ராணுவ வீரர். ராணுவ வீரரை மடக்கி பிடித்து போலீசில் ஒப்படைத்த பெண்ணின் உறவினர்கள். தாலி கட்டி 4 நாட்கள் வாழ்ந்த பிறகு இளம் பெண்ணை ராணுவ வீரர் கழற்றிவிட்டது ஏன்? ஒரு இளைஞரோட சட்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி போலீஸ் ஸ்டேஷனுக்கு சில பெண்களும் ஆண்களும் ஆவேசமா வந்திருக்காங்க. இவனை விடாதீங்க சார், எங்க வீட்டு பொண்ணுக்கு அல்வா கொடுக்க பாக்குறான்னு கத்திருக்காங்க. அப்போ நடந்த விஷயத்த தெளிவா சொல்லுங்கன்னு அந்த பெண்கள் கிட்ட போலீஸ் விசாரணை நடத்திருக்காங்க. அதுல போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்து வரப்பட்ட இளைஞர் ராணுவ வீரர் பெரியண்ணன் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஒட்டப்பட்டி கிராமத்துல உள்ள ஸ்ரீதரனோட மகன் பெரியண்ணன் மத்திய பிரதேசம் ஜபல்பூர்ல ராணுவ வீரரா இருக்காரு. வடமலம்பட்டியில உள்ள அனுப்பிரியாவை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணின பெரியண்ணன் அந்த பொண்ணோட ஃபோட்டோவுக்கு லைக் போடுறது, நீங்கள் க்யூட்டாக இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுறதுன்னு இருந்திருக்காரு. சில நாட்கள் வெறும் லைக்ஸ் கமெண்ட்டுன்னு இருந்த பேச்சு அடுத்து சாப்பிட்டீங்களா, என்ன செய்கிறீங்க அப்படின்னு நட்பா ஸ்டார்ட் ஆயிருக்கு. அடுத்து அக்கறையாக பேச ஆரம்பித்த ராணுவ வீரர் அனுப்பிரியா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கார். ஏற்கனவே பெரியண்ணனோட அக்கறையில் அட்டாச் ஆன அனுப்பிரியாவும் அவரோட ப்ரப்போசலுக்கு டபுள் ஓகே சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்லேயே சில மாதம் காதல் மலர்ந்திருக்கு. இதுக்கிடையில் அனுப்பிரியாவுக்கு கல்யாணம் செய்து வைக்க முடிவு பண்ணின அவங்க பெற்றோர் மாப்பிள்ளை பார்க்குற படலத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே காதலனுக்கு ஃபோன் பண்ணின அனுப்பிரியா, எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்க, நீங்கள் சீக்கிரம் கிளம்பி வந்தால் மட்டும்தான் கல்யாணத்தை நிறுத்த முடியும், இல்லைனா நிலைமை கைமீறி போயிடும்னு சொல்லியிருக்காங்க. சரி, நான் உடனே கிளம்பி வரேன், நம்ம வீட்டை விட்டு வெளியேறி கல்யாணம் பண்ணிக்கலான்னு வாக்குறுதி கொடுத்த ராணுவ வீரர் சொன்ன மாதிரியே 15 நாள் லீவ் எடுத்துட்டு சொந்த ஊருக்கு வந்திருக்கார். அதுக்கு முன்னால் காதல் விவகாரத்தை தன்னோட நண்பர்கள் கிட்ட சொன்ன ராணுவ வீரர் கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளையும் செய்ய வச்சிருக்காரு. அடுத்து அனுப்பிரியாவை அழைச்சிக்கிட்டு திருப்பத்தூர் ஏலகிரிக்கு போய் அங்கே உள்ள ஒரு கோவிலில் வச்சு தாலி கட்டியிருக்காரு பெரியண்ணன். திருமணம் முடிஞ்ச கையோட ஊட்டிக்கு போன ராணுவ வீரர் அனுப்பிரியாவோட 4 நாள் தங்கி இருந்து ஹனிமூனையும் கொண்டாடியிருக்கார். அதுக்கு பிறகு அனுப்பிரியாவை அழைச்சிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிருக்காரு பெரியண்ணன். அப்போது வாசலில் இருந்த அவரோட பாட்டி அனுப்பிரியாவோட சாதியை சொல்லி கேவலமாக திட்டிருக்காங்க. அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ளே வர்றதா இருந்தா நீயும் அப்படியே வெளியே போயிரு, இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை, என் மகனே நான் கிழிச்ச கோட்டை தாண்டாமல் இருக்கான், அப்படி இருக்கும்போது இந்த வீட்டில் இருக்கணும்னா நீயும் என் பேச்சை தான் கேட்கணும்னு பேரங்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. பாட்டியை எதிர்த்து பேசினா நமக்கு வீடு கிடைக்காது, எந்த சொத்து பத்தும் தரமாட்டாங்கன்னு உஷாரான பெரியண்ணன் நைஸாக அனுப்பிரியாவை பைக்கில் அழைச்சிட்டு போய் அவங்க வீட்டுக்கு முன்னால் விட்டுருக்காரு. நாம் லவ் பண்ணதை வெறும் கனவாக நினச்ச மறந்துடு, நமக்கு கல்யாணம் ஆனது உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும், அதை யாருக்கும் தெரியாமல் மறைச்சிடலாம், உங்கள் வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளையவே மேரேஜ் பண்ணிக்கோ, என் வீட்டில் நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு ராணுவ வீரர். எனது கல்யாணம் ஆனதை மறைக்கணுமா? கணவன் மனைவி போல் 4 நாள் என் கூட வாழ்ந்த வாழ்க்கையை என்ன பண்ணுவீங்க, எப்படி மறைப்பீங்கன்னு கேட்ட அனுப்பிரியா கிட்ட, அதெல்லாம் இந்த காலத்தில் சகஜம்தான், கொஞ்ச நாள் கழித்து எல்லாமே சரியாகிருன்னு கூலாக சொல்லியிருக்காரு ராணுவ வீரர். அதை கேட்டு கடுப்பான அனுப்பிரியா தன்னோட வீட்டு வாசலில் வச்சு சத்தம் போட்டு கத்தியிருக்காங்க. என்னைய ஏமாத்திட்டான், யாராவது வந்து தட்டி கேளுங்கன்னு கத்தி கூச்சல் போட்டதும் தெருவில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் ஒன்று கூடி இருக்காங்க. மொத்த உண்மையையும் தன்னோட சொந்த பந்தங்கள் கிட்ட அனுப்பிரியா சொன்னதும் ராணுவ வீரரை மடக்கி பிடிச்சு போச்சம்பள்ளி போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்ச உறவினர்கள் எங்கள் பொண்ணு வாழ்க்கைக்கு பதில் சொல்லியே ஆகணும், இல்லைனா விடமாட்டோன்னு உறுதியாக இருந்திருக்காங்க. அப்போது இனி இவளோட வாழ முடியாது சார், உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்கன்னு போலீஸ்கிட்டேயே எகிரி இருக்காரு ராணுவ வீரர் பெரியண்ணன். அதுக்கு எங்கள் பொண்ணை ஏமாத்தின அவரே இவ்வளோ விடாப்பிடியாக நிற்கிறப்ப ஏமாந்த எங்கள் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்காம நாங்களும் விடுற மாதிரி இல்லைன்னு பொண்ணோட சொந்தக்காரங்களும் விடாப்பிடியாக நின்று இருக்காங்க. அதுக்கு பிறகு எல்லாரையும் பர்கூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க போச்சம்பள்ளி போலீஸார். இப்போ மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் ராணுவ வீரர்கிட்ட விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. விசாரணை முடிஞ்சாதான் அனுப்பிரியாவுக்கு நியாயம் கிடைச்சதா இல்லையாங்கிறது தெரியும். நடு ரோட்டில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த நபர் கழுத்து மற்றும் வாயில் இருந்து
ரத்தம் கொட்டியதால் அதிர்ச்சி. தன்னை தாக்கியது யார் என்பதை சைகை மூலம் தெரிவித்த பினான்சியர். நெருங்கிய நண்பனே கழுத்தை அறுத்து கொலை செய்தது ஏன்? குற்றவாளி சிக்கினானா? நடந்தது என்ன? தெரு ஓரத்தில் ஒருத்தர் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில உயிருக்கு போராடிட்டு இருக்கிறதா போலீஸ்க்கு தகவல் வந்திருக்கு. உடனே அந்த இடத்துக்கு போன போலீஸ் உயிருக்கு போராடிட்டு இருந்தவரை மீட்டு திருப்பத்தூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. கழுத்துல இருந்து மட்டும்தான் ரத்தம் வருதான்னு பார்த்தா வாயிலையும் பயங்கரமா அடிபட்டிருக்கு. என்ன நடந்துச்சு, யார் அவரை இப்படி கொடூரமா தாக்குனதுன்னு விசாரிக்கலான்னு பார்த்தா அதிக ரத்தம் வெளியேறி ஆனந்த் மயக்க நிலையிலேயே இருந்ததால போலீஸால எதையுமே அவர்கிட்ட விசாரிக்க முடியல. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் ஆனந்துக்கு மயக்கம் தெளிஞ்சிருக்கு. ஆனா அப்பவும் அவரால் சரியா பேச முடியல. சைகையால தான் ஏதோ சொல்ல முயற்சி பண்ணாரு. ஆனா அவர் என்ன சொல்றாருங்கிறது போலீஸ்க்கு புரியவே இல்லை. அப்பதான் அவரோட நெருங்கிய உறவினர் குமார் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரு. 2 பேரும் ரொம்ப க்ளோஸுங்கிறதுனால ஆனந்த் என்ன சொல்றாருங்கிறத உறவினர் குமார் மூலமா தெரிஞ்சுக்கலான்னு நினைச்ச போலீஸ் அவரை மட்டும் ஆனந்த் கூட பேச அனுமதிச்சாங்க. அப்பதான் ஆனந்தை இவ்வளவு கொடூரமா தாக்குனது யாருங்கிறதே போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு. திருப்பத்தூர் கலைஞர் நகரை சேர்ந்த ஆனந்த் ஃபைனான்ஸ் தொழில் நடத்திட்டு இருந்திருக்காரு. இவருக்கு கல்யாணமாகி 2 குழந்தைங்க இருக்காங்க. அதே ஊரை சேர்ந்த பெயிண்டர் சிலம்பரசனும் ஆனந்தும் ரொம்ப வருஷமாவே நெருங்கிய நண்பர்களா இருந்திருக்காங்க. ஆனந்தோட வீட்டுக்கு அடிக்கடி வந்து போறப்ப அவரோட அக்காவுக்கும் சிலம்பரசனுக்கும் பழக்கம் ஏற்பட்டு அந்த பழக்கம் நாளடைவில் காதலா மாறி இருக்கு. 2 பேரோட காதல் விஷயம் ஆனந்துக்கு தெரிஞ்சதும் தன்னோட அக்காவையும் நண்பனையும் கண்டிச்சிருக்காரு. என்னதான் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் பாதி நேரம் போதையிலே இருக்கிறவனுக்கு என்னோட அக்காவை கட்டி கொடுக்க மாட்டேன்னு விடாப்பிடியா இருந்திருக்காரு ஆனந்த். இந்த விஷயத்துல ஆனந்துக்கும் சிலம்பரசனுக்கும் இடையில பல முறை பிரச்சனை வந்திருக்கு. 2 பேரும் கட்டி உருண்டு சண்டையும் போட்டிருக்காங்க. இதுக்கு நடுவுல தம்பிக்கு விருப்பம் இல்லாத பையனை நான் கட்டிக்க மாட்டேன்னு ஆனந்தோட அக்காவும் தன்னோட முடிவை மாத்திக்கிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வீட்டில் பார்த்த வேறொரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆனந்தோட அக்கா இப்ப கணவன் குழந்தையோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்த ஆனந்துக்கும் சிலம்பரசனுக்கும் நடுவில் இந்த காதல் பிரச்சனையினால பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கு. ஆனால் காலப்போக்கில் 2 பேரும் பிரச்சனையை மறந்து திரும்பவும் பழைய மாதிரி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் காதல் தோல்விக்கு அப்புறம் வேற கல்யாணம் பண்ணாமல் தனியாகவே தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு சிலம்பரசன். இந்த நிலையில தான் கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி ஆனந்தும் சிலம்பரசனும் ஒன்றா சேர்ந்து மது குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. மது போதையில் இருந்த 2 பேரும் பழைய கதையெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. உன் அக்காவை நான் எவ்வளவு லவ் பண்ணேன்னு தெரியுமாடா, உனக்கு பிடிக்கலன்னு தான் உங்க அக்கா என்னைய விட்டுட்டு போயிட்டான்னு போதையில ஆனந்த் கிட்ட சொல்லியிருக்காரு சிலம்பரசன். அப்ப அவரு ஒழுங்கா வேலைக்கு போகாத பாதி நேரம் குடிச்சிட்டே இருக்கிற உனக்கு என் அக்காவை கட்டி கொடுத்தா அவ இந்நேரம் அழுதுட்டு இருந்திருப்பா. இப்ப பாத்தியா, என் அக்கா நல்ல இடத்துல கட்டி கொடுத்துருக்கேன், அவ இப்ப குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கான்னு சொல்லியிருக்காரு ஆனந்த். நார்மலா போயிட்டு இருந்த இந்த பேச்சு கொஞ்ச நேரத்துல வாக்குவாதமா மாறி இருக்கு. அப்ப எனக்கு கட்டி கொடுத்திருந்தா நான் உங்க அக்காவை நல்லா பார்த்துருக்க மாட்டேன்னு சொல்றியா? உன்னால அப்படி எப்படி சொல்ல முடிஞ்சதுன்னு கேட்டு எகிரி இருக்காரு சிலம்பரசன். இதுல என்னடா சந்தேகம், உனக்கு கட்டி கொடுத்திருந்தா கண்டிப்பா இந்நேரம் என் அக்கா நடு ரோட்ல நிர்கதியா தான் நின்றுட்டு இருந்திருப்பான்னு கோவமா சொல்லியிருக்காரு. 2 பேரும் மாறி மாறி கத்தி சண்டை போட்டிருக்காங்க. ஒரு கட்டத்துல கோபத்தோட உச்சிக்கு போன சிலம்பரசன் பக்கத்துல உள்ள ஒரு கடை வாசல்ல இருந்த சுத்தியலை கையில எடுத்து என்னடா ஓவரா வாய் பேசுறன்னு சொல்லிக்கிட்டு ஆனந்தோட வாயிலேயே ஓங்கி ஓங்கி பல முறை தாக்கியதுல ஆனந்தோட வாயிலையும் முகத்திலையும் பயங்கரமா காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டியிருக்கு. அது போதாதுன்னு பாக்கெட்ல இருந்த ஒரு பிளேடை எடுத்து ஆனந்தோட கழுத்துல அறுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கான் சிலம்பரசன். அதுக்கப்புறம் அங்க வந்த போலீஸ் ஆனந்த திருப்பூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. அங்க முதலுதவி சிகிச்சைக்கு அப்புறம் கிருஷ்ணகிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஆனந்த் அனுப்பி வச்சிட்டாங்க. சனிக்கிழமையிலிருந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்த ஆனந்த் செவ்வாய்க்கிழமை சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்துட்டார். 4 நாளாக தலைமறைவாக இருந்த சிலம்பரசனையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. மூதாட்டியின் கழுத்தை நெரித்து கொன்று தங்க செயின், வெள்ளி காப்பு கொள்ளை. 1 மாதமாக கொலையாளியை பிடிக்க முடியாமல் திணறிய போலீசார். LED டிவியால் தானாக சிக்கிய கருப்பாடுகள். சொந்த அத்தையையே நகைக்காக தனது மகனுடன் சேர்ந்து மருமகன் கொன்றது அம்பலம். தந்தையும் மகனும் சேர்ந்து கொலை செய்தது எப்படி? காட்டுக்குள் இருந்து LED டிவியை தூக்கி கொண்டு வந்தது ஏன்? பின்னணி என்ன?
ஜோலார்பேட்டை போலீசார் மண்டலவாடி கிட்ட ரோந்து பணியில இருந்திருக்காங்க. அப்போ ஏலகிரி மலையடிவாரத்துல இருந்து 2 ஆண்கள் ஒரு எல்இடி டிவியை தூக்கிட்டு நடந்து வந்திருக்காங்க. அவங்கள பார்த்த போலீசார், என்னப்பா மலையடிவாரத்துல இருந்து டிவியை தூக்கிட்டு வர்றீங்க, கடையில இருந்து தானே வாங்கிட்டு வரணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ திருட்டு பார்வை பார்த்த 2 பேரும், அதுவா சார், எங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்து டிவியை தூக்கிட்டு வர்றோம்னு ஒருத்தரும், சார் எங்க டிவி தான் ரிப்பேர் ஆயிருச்சு, அதை சரி பார்க்கறதுக்காக சிட்டிக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம்னு இன்னொருத்தரும் மாத்தி மாத்தி உளறி இருக்காங்க. அந்த உளறலுக்கு பின்னால பெரிய மர்மமே ஒளிஞ்சிருக்குன்னு அப்போ தெரியல. அதே மாதிரி அந்த எல்இடி டிவியால தான் ஒரு கொலை வழக்கே முடிவுக்கும் வரப்போகுதுன்னு போலீஸுக்கே தெரியாம போச்சு. டிவியை பத்திரமா வாங்கி ஒரு ஓரமா வச்ச போலீசார் 2 பேரும் உண்மையை சொல்லுங்க, இது யார் டிவி, எதுக்காக மலையடிவாரத்துல இருந்து தூக்கிட்டு வரீங்கன்னு கேள்விக்கு மேல கேள்வி கேட்டிருக்காங்க. போலீசாரோட கேள்விகளை சமாளிக்க முடியாத 2 பேரும், எங்க அத்தை வீட்டுல இருந்த டிவி சார், அவங்கள 1 மாசத்துக்கு முன்னாடியே நாங்க 2 பேரும் கொன்னுட்டோம்னு அதிர வச்சிருக்காங்க. தொடர்ந்து விசாரிச்சப்போ அதை விட பல அதிர்ச்சி தகவல்களை எல்லாம் சொல்லிருக்காங்க. பனங்காட்டேரியை சேர்ந்த சிவகுமார் தன்னோட மகன் சதீஷ அழைச்சுக்கிட்டு முத்தானூர் கிராமத்துல உள்ள தன்னோட அத்தை காந்தா வீட்டுக்கு போயிருக்காரு. அத்தையோட கழுத்துல இருக்கிற செயினை திருடுறதுதான் சிவகுமாரோட மாஸ்டர் பிளானே. 73 வயசு மூதாட்டி காந்தாவோட மகன்கள் 3 பேரும் அத்தனா ஊர்ல இருக்கிறதுனால தனியா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அது சிவகுமாருக்கு ரொம்ப வசதியா போச்சு. மூதாட்டியோட வீட்டுக்கு பக்கத்துல வீடுகளே இல்ல. அதனால கத்தி சத்தம் போட்டா கூட யாருக்கும் கேட்காது. முகமுடி போட்டுக்கிட்டு போன சிவகுமாரும் சதீஷும் போன வேகத்திலேயே மூதாட்டி காந்தாவை அடிச்சு தள்ளிருக்காங்க. அதை தடுக்க பார்த்த காந்தாவோட கை 2யும் பின்பக்கமா முறுக்கி இருக்கான் சிவகுமார். அப்ப மூதாட்டியோட கழுத்துல கடந்த 2 சவரன் தங்க செயினையும் வெள்ளி காப்பையும் சதீஷ் கொள்ளையடிச்சிருக்கான். அடுத்து மூதாட்டிய தள்ளி விட்டு 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி போயிருக்காங்க. அப்போ சிவகுமாரோட சட்டைய வச்சு அது தன்னோட அண்ணன் மகன் தான் அடையாளம் கண்ட காந்தா, சிவகுமார் நீதான் என்ன அடிச்சு போட்டு நகையை திருடிட்டு போறேன்னு எனக்கு தெரியும், உன்னை சும்மா விட மாட்டேன், கண்டிப்பா போலீஸ்ல காட்டி கொடுப்பேன்னு கத்தி இருக்காங்க. இனிமேலும் மூதாட்டியை விட்டு வச்சா நாங்க 2 பேரும் களிதான் திங்கணும்னு நினைச்ச சிவகுமார் உஷாரா மறுபடியும் அத்தை வீட்டுக்கு ஓடி வந்து, ஆமா நான் தான் நகையை கொள்ளையடிச்சேன், இனி நீ உயிரோட இருந்தா தானே பயப்படணும், நானே உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டே காந்தாவோட கழுத்தை நெரிச்சு கொன்னு இருக்கான். அப்போ மூதாட்டியோட கால் 2யும் அழுத்தி பிடிச்சு கொலைக்கு சப்போர்ட் பண்ணிருக்கான் சதீஷ். சிவகுமார் தான் கொள்ளையடிச்சான் அப்படிங்கறத மூதாட்டி கத்தி சொல்லாம நேரடியா போலீஸுக்கே தகவல் சொல்லியிருந்தா ஒருவேளை உயிர் பிழைச்சிருக்கலாம். அத்தைய கொண்டு போட்ட சிவகுமார் தன்னோட மகன் கிட்ட தூக்குடா அந்த எல்இடி டிவிய, அதையும் வித்துறலான்னு சொல்லிருக்காரு. அப்ப பேச்ச மீறாத மகனும் சுவர்ல மாட்டியிருந்த டிவிய கழட்டியிருக்கான். மண்டலவாடி மலையடிவாரம் வழியா நடந்து போன 2 பேரும் டிவிய மறைவான பகுதியில வச்சிரலாம், அப்புறமா வந்து எடுத்துக்கலான்னு பேசியிருக்காங்க. அடுத்து டிவிய அங்கேயே வச்ச 2 பேரும் நடந்த கொலைக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லாத மாதிரி தப்பிச்சு போனதோட சொந்த பந்தங்களோட சேர்ந்து அழுது கண்ணீர் வடிச்சிருக்காங்க. நகைக்காக எங்க அத்தைய கொண்டு போட்டவன் எவனா இருந்தாலும் அவனை நான் சும்மா விட மாட்டேன்னு சிவகுமார் போட்ட ஆக்டிங்ல சொந்த பந்தங்கள் யாருக்குமே எந்த சந்தேகமுமே வரல. ஆனா அந்த கருப்பு ஆடே சிவகுமார் தான் சொந்தக்காரங்களுக்கு தெரியல. இப்படியே 1 மாசம் போச்சு. கொலையாளியை தேடும் பணியில ஈடுபட்டிருந்த போலீஸுக்கும் எந்த துப்புமே கிடைக்கல. இந்த நேரத்துல தான் மலைப்பகுதியில மறைச்சு வச்சிருந்த எல்இடி டிவியை எடுத்து விக்கிறதுக்காக அப்பாவும் மகனும் போயிருக்காங்க. டிவியை மெதுவா இறக்கி கொண்டு வரும்போதுதான் ரோந்து பணியில இருந்த போலீசார் 2 பேர்கிட்டையும் விசாரிச்சிருக்காங்க. டிவியை காட்டுக்குள்ள இருந்து ஏன் இறக்கி கொண்டு வரீங்கன்னு கேட்டப்போ 2 பேரும் மாத்தி மாத்தி உளர்னதோட விளைவு 1 மாசமா கிடப்பில இருந்த கொலை வழக்கு முடிவுக்கு வந்திருக்கு. நகைக்காக ரத்த சொந்தன்னு கூட பார்க்காம அத்தையே கழுத்தை நெரிச்சு கொன்ன சிவகுமாரும் அப்பா சொன்ன சொல்ல தட்டாம உடந்தையா இருந்த மகன் சதீஷும் இப்ப ஒரே சிறையில கம்பி எண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு